பார்வதி தன்னை வீட்டை விட்டு துரத்துனதுனால விஜயா வீட்டுக்கு வந்து அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் அவளை என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவ பண்ண கேவலமான வேலைகளை பத்தி சொல்லாம முத்துவும் மீனாவும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க தான் என்னையும் பார்வதியும் பிரிச்சுட்டாங்கன்னு பழி போடுறா. அப்புறம் முத்துவும் மீனாவும் வந்ததும் அண்ணாமலை என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு. ஆனா அவங்க விஜயா பண்ண வேலைய பத்தி சொல்ல தயங்குறாங்க. இருந்தாலும் வீட்ல எல்லாரும் கேக்குறதுனால அம்மா வெளியில சொல்ல முடியாத மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான் முத்து. அதுக்கப்புறம் பார்வதிக்கு எதிரா அம்மா பண்ணின விஷயங்களை பத்தி போட்டு உடைக்கிறான் முத்து. இதை கேட்டு ஷாக் ஆகுற அண்ணாமலை என்ன விஜயா பண்ணி வச்சிருக்கேன்னு கோவப்படுறாரு. அதுக்காக நான் பார்வதி நல்லதுக்கு தான் செஞ்சேன்னு சொல்றா. அதுக்கு ஸ்ருதி, இப்போ சிவனை கல்யாணம் பண்ண பார்வதி ஆண்டி நினைச்சாலும் அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. ரவி, ரோஹிணி எல்லாரும் இதையே சொல்ல விஜயாவால எதுவும் பேச முடியல. அண்ணாமலையும் இது பார்வதியோட தனிப்பட்ட விஷயம், அவ பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம தனியா இருக்கா, அப்படி இருக்கும்போது அந்த சிவன் கூட நட்பா இருந்திருக்கா, அது பிடிக்காம நீ பண்ணிருக்கிறது சரியில்லைன்னு கண்டிக்கிறார். இத நடுவுல மனோஜ் ஆபீஸ்ல இருக்கும்போது இந்த மாசம் 2 ஆர்டர் மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்றான். அப்ப அவனோட பிஏ வந்து, சார் அக்கௌண்ட்ல வெறும் 15,000 தான் இருக்கு, இதை வச்சு எப்படி சம்பளம் போடுறது, லோன் கட்டுறதுன்னு கேக்குறா. அதை கேட்டு ரோஹிணி ஷாக் ஆகி என்ன சொல்றாங்க மனோஜ்னு கேட்க, புது ஆபீஸ் கட்டினதுல 35 லட்சம் வரைக்கும் செலவானது ஜீவா சொல்றா. இதனால ரோஹிணி இப்போ எப்படி லோன் கட்டுறது, சம்பளம் போடுறதுன்னு கேக்குறா. பில்டர் கிட்ட அட்வான்ஸ் பணம் கேளுங்கிறா மனோஜ். அப்படியே அவளும் போன் போட்டு பாக்க, ஆனா பில்டர் அவளோட போன் எடுக்கல. அந்த நேரத்துல கிரீஷ் கடத்தல் விஷயம் பத்தி பேச போலீஸ் வராங்க. மெயின் ஆளை புடிச்சிட்டதா சொல்ல ரோஹிணி பயங்கரமா ஷாக் ஆகுறா. அந்த ஆள் ஏதாச்சும் சொன்னானா, எப்படி எனக்கு போன் பண்ணாங்கன்னு கேக்குறான் மனோஜ். அதுக்கு போலீஸ், அவனை நாங்க பிடிக்கும் போது எங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி வண்டியில மோதிட்டான், அதனால பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டான் சொல்றாங்க போலீஸ்காரங்க. இதனால ரோஹிணி நிம்மதி அடைறா. அப்ப போலீஸ், அவன் கல்யாணின்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கானோ, அவனை உங்களுக்கு தெரியுமான்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு மனோஜ், அந்த பேய் அவனையும் சும்மா விடலையான்னு யோசிக்கிறான்.